back. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life with this Lulu. So Lulu காலையில அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அண்ட் இப்போ நம்ம வெளியில கிளம்பியிருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்கு. வீட்டுக்கு தேவையானதான் இப்போ தாங்க ரெடி ஆகி வந்தேன். இதுக்கிடையில என்னுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்னை vlog எடுக்க விடாது. இது என்னை vlog எடுக்க விடாது. 8:30 கிளம்பியிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற வீடெல்லாம் பார்த்தா கிடைக்காத லூசு. விற்பனைக்குன்னு போட்டுருவேன். OLXல லூலு விற்பனைக்கு ஃப்ரீயாக கொண்டுட்டு போங்க. ஐயோ ஃப்ரீயாக கொண்டுட்டு போங்கன்னு விட்டுருவேன். கேட்குதாடே? இப்போ மட்டும் பாவம் மாதிரி மூஞ்சி வச்சுப்பேன், இல்லாட்டா கால்களை கடிப்பியா? மொத்தத்தில் அவன் இருந்தால் விலாக் எடுக்க முடியாது. அப்படியே இந்த மாதிரி பண்ணாத லூலு. செகண்டுக்கு செகண்ட் மாறுறேன். இப்போ தானே படுத்து நல்லா தூங்குற பையன் மாதிரி இருந்தேன். தூங்கு. இன்னைக்கு வெஜிடேரியன் தான் குக் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பட் அது எப்படி போக போகுது, மார்க்கெட்டும் போய் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு மீன் இல்லை. ஸோ இதுக்கு மீன் வாங்க போகும்போது எதாவது கிடைச்சதுன்னா பார்க்கணும். என்னது பெரிய நெட்லியா? இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல இந்த மார்க்கெட். ஃபிஷ் மார்க்கெட்டில் கூட்டம் இருக்கு. இன்னும் இருக்கக்கூடாது மக்கா உங்கள் ஊரில். என்ன கூட்டம்? லூலுக்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் லூலுக்கு வாங்கினது போக நம்மளுக்கு வாங்கியிருக்கோம். இதுதான் லூலுவோடைய லஞ்ச் பாக்ஸ். உள்ளே இருக்கா? இப்போ இது ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டால் அது இங்கே வந்துடும். அதனால் மெதுவாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். ப்ரான்ஸ் குழம்பு தான் வைக்கணும்னு இருக்கிறேன். சாப்பிட்டுட்டியா நீ? அதை அங்கே சாப்பிடாம இங்கே வராத. போ, அங்கே போ. ப்ரான்ஸ் குழம்புக்குள்ளே ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மசாலா ஊற்றியாச்சு. அண்ட் இங்கே ப்ரான்ஸ் எங்கே? எடுக்க விடுங்கடே. சம்மருக்கு ஸ்பெஷல் வாட்டர் மெலன். என்னண்டிமா வாட்டர் மெலன் இவ்வளோ ரெட்டாக இருக்கிறது பார்த்தாலே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. எப்படி இருக்கு? அவசரம் உண்மையிலே செம்ம டேஸ்ட். இருக்கிற காலம் பேசுறது தின்னாவது சந்தோஷமா இருக்கணும். இது ஃபுல் விஷம். எவ்வளோ ரெட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ப்ரான்ஸ் குழம்பு. ஹாய், ஐம் பேக். ஸோ லன்ச் முடிஞ்சது. ஃபுட் இன்றைக்கி பயங்கர டேஸ்ட்டுங்க. நான் ரைஸ் ரசம் இருந்தது, ஸோ அதை சாப்பிட்டேன். பட் இன்றைக்கி ப்ரான் குழம்பு ரொம்பவே நல்லா வந்தது அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. நம்ம குக் பண்ணுறது எதாவது நல்லா இருக்குன்னா அந்த க்ரெடிட் நம்மளுக்கு தான். ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் மெலனுங்க பயங்கரமாக எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவ்வளோ டேஸ்டி. என்னமோ ஜெல்லி மாதிரியே ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கல, வேண்டான்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ வீட்டில் பயங்கரமாக காமெடி எதுவும் நடந்துட்டு இருந்தது. சிரிச்சுக்கிட்டே விலாக் எடுத்தேன். சரியாக எடுத்தேன்னு எனக்கு டவுட். ஆனால் வாட்டர் மெலன் டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஜெல்லி. ஸோ எதுவும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே. இப்போது வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால பயம் வருது. இந்த சம்மருக்கு பொதுவாகவே பசி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கூட ஒரு ரீசன் வாய் சரியாக எங்களால் 3 times ஃபுட் எடுக்க முடியாதது. இது ரெய்னி அண்ட் வின்டர் சீசன் ஆப்வியஸ்லி அதிகமாக இன்டேக் இருக்கும். பட் சம்மர் ஃப்ரூட்ஸ் வாட்டர் இன்டேக் ரொம்ப அதிகம். நான்லாம் இப்போ ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே கண்ணு முன்னாடியே இருக்குது 2 liter பாட்டில்ஸ். ஸோ அது குடிச்சிட்டா எனக்கு டே ஐ ஃபீல் ஐ எம் ஹைட்ரேட்டட். எனக்கு இந்த சம்மரில் பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான். ஆனஸ்ட்லி இந்த ஏசி ஆன் பண்ணோமா, உட்காந்தோமா, அப்பா சுகமாக இருக்குங்க. இந்த ஏசி ரூமை தவிர வேறு எங்கேயும் போகிறதுக்கு மனசே இல்லை. அண்ட் இதோ இப்போ ஒரு 5 minutes ஓடும். அதுக்கப்புறம் இந்த ரூமில் அந்த கூலிங் அப்படியே இருக்கிறது
அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னா ஈவினிங் வெளியில் போவோம். ஹலோ பாய். ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஈவினிங்கில் வெளியில் கிளம்புறேன். ஸோ இப்போ vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மேக்ஸ் போகிறோம். மேக்ஸில் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் வில் டிசைட் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்குள்ள டே வந்து ஆனஸ்ட்லி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் தூங்க டைம் கிடச்சதுன்னா அந்த டே வந்து நல்ல டே, பொதுவான ஒரு ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி ஐ காட் அ டைம். இந்த ஸ்டைல் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் இதை கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நல்லா ஹை போனிட்டு எல்லாம் போட்டுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளம்பி மேக்ஸ் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரோம். மேக்ஸில் பிடிக்காத பட்சத்தில் அல்டர்னேட் ஆப்ஷன் எதுவும் யோசிக்கல, பார்ப்போம். எனக்குன்னா நான் எதனாலும் ஷாப் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி ஆன்லைன் தான் அவங்களுக்காக. அதனால தான் கொஞ்சம் ஷாப்பில் போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி அவங்க வேர் பண்ணி பார்த்து வாங்குறது. நம்மளுக்கு கழுது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வரப்போகுது, அதே பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ண போக போகுது. ஸோ அதில் நான் கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகிட்டேன். ஆனால் அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டுங்கிறத விட அவங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு ஸ்டைல் வாங்கினா போதும். அதனால கிளம்புவோம். பை. மேக்ஸ் வந்தாச்சு. இருட்டிருச்சு ஆக்சுவலி நாங்கள் கிளம்பி வரதுக்குள்ள. சரி பஜு, என்ன வாங்க வந்திருக்கோம்? எனக்கா? அப்போ ஏன் மாடிக்கு போகிறோம்? சத்தம் ஒரு மாதிரி இருக்கு. இது மாதிரி எதுவும் ட்ரை பண்றியாம்மா? இது மாதிரி எதுவும் ட்ரை பண்றியா? ஏமாக்கா டென்னிமுக்கு போயிட்டேன். டின்னருக்காக தாளக்குடி நீலாகண்டன் வந்திருக்கோம். அங்கே மேக்ஸில் அவங்களுக்கு எதுவும் பிடிக்கலங்க. ஸோ அதனால் ரிட்டன் நாங்கள் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். இந்த தோசை வெளியிலேருந்து பார்க்க இப்படி இருக்கும், பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சூடு. ஆ